ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். மதுரையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நாங்கள் கேட்கின்றோம், அதன் எடப்பாடியார் இல்லை என்று சொன்னால் அந்த 1000 ரூபாய் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்காது. சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போதுதான் உங்களுக்கு வந்திருக்கும். தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி என்று சொன்னால் அம்மா அவர்கள் சொல்லுவார்கள், வாக்குறுதி என்பது மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும், பொருளாதாரம் உயர வேண்டும், அதற்காக வாக்குறுதியை கொடுக்க வேண்டும், அதன் வாயிலாக அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் அம்மா அவர்கள் வாக்குறுதியை கொடுத்தார்கள். கொடுக்கின்ற வாக்குறுதியை ஆட்சி பொறுப்பு வைக்கின்ற அன்று முதல் கையெழுத்திட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தருவார். அதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாய்மார்கள் நிறைய இருக்கின்றீர்கள், உங்களுடைய வேலை பளுவை குறைக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு நேரமாக அனுப்ப வேண்டும், நீங்களும் வேலைக்கு செல்ல வேண்டும், வீட்டில் இருக்கின்ற ஆண்மகனும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 4 மணிக்கு அந்த பணியை ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் 7 மணி 8 மணிக்கு வேலைக்கு செல்ல முடியும். இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான், உங்களுடைய வேலை பளுவை குறைப்பதற்காக அம்மா அவர்கள் சொன்னார்கள், 2011ஆம் ஆண்டு நான் ஆட்சிக்கு வந்தால் விலையில்லாத மிக்சிகன் ஃபேன் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். 2,14,00,000 குடும்பங்களுக்கு 5 ஆண்டு காலத்திலே கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தார். அதற்கு பின்னால் தாலிக்கு தங்கம், தாலிக்கு தங்கம் என்பது இன்று 60,000 ரூபாய்க்கு விற்கின்றது. ஒரு வீட்டில் இளம்பெண்ணுக்கு திருமணம் என்று சொன்னால் தாலிக்கு தங்கம் இல்லாமல் அந்த புகுந்த வீட்டுக்கு செல்கின்ற போது அந்த தாய்மார்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு கஷ்டப்படும், அந்த மணப்பெண்ணுடைய மனநிலை எந்த அளவுக்கு கஷ்டப்படும் என்பதை தாயாக இருந்து அம்மாவுக்கு உணர்ந்த காரணத்தினால் அன்றைய தினம் அறிவித்தார்கள். பட்டதாரியாக இருந்தால் தாலிக்கு அரப்பவன் 50,000, 10ஆம் வகுப்பு படித்த பெண்ணாக இருந்தால் தாலிக்கு அரப்பவன் 25,000 என்று அறிவித்தார்கள். அது கூட எதற்கு அந்த வித்தியாசம் என்றால், எதிர்காலத்திலே அவர்கள் பட்டப்படிப்பை பெற வேண்டும், ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். பட்டப்படிப்பு படித்தால்தான் நாளைய தினம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையிலே தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். 2014ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற போது தேர்தல் நேரத்திலே அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு மீண்டும் வாய்ப்பை தருகிறேன் என்று சொன்னால் 1/2 பவுனை 1 பவுனாக நான் உயர்த்தி கொடுப்பேன் என்று சொன்னார்கள். அதே போல உங்களுடைய ஆதரவை பெற்று அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் 1/2 பவுனை 1 பவுனாக உயர்த்தி கொடுத்து 10 ஆண்டு காலத்தில் 13 லட்சம் இளம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் 50,000 25,000 கொடுத்தோம். ஆனால் இன்றைய தினம் வந்திருக்கின்ற அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பின்னால் சொல்கின்றேன். அதற்கு பின்னால் அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு சொன்னார்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து வீடுகளுக்கும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொன்னார்கள். வந்தார்கள், முதல் கையெழுத்திட்டார்கள், அனைத்து வீடுகளுக்குமே இன்று கிடைத்துக் கொண்டு இருக்கின்றது. அதே போல பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள், அரசு பள்ளியிலே படிக்கின்றவர்களும் உதவி பெறும் பள்ளியிலே படிக்கின்றவர்களுக்கும் கல்லூரி படிப்பு இல்லை என்று சொன்னால், கம்ப்யூட்டர் அறிவு இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலே வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஆகையால் அந்த மக்களுக்கு நாம் அந்த வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக 15,000 ரூபாய் பெருமான லேப்டாப் நான் தருகிறேன் என்று சொல்லி 10 ஆண்டு காலத்திலே 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அரசு. மதுரை மாநகராட்சிக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை எல்லாம் திமுக அரசு முடக்குவதாக கூறி தங்கமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திமுக ஆட்சியில் வரிக்கு மேல் வரி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறி வருகிறார். கொடுத்த வாக்குறுதியை அதிமுக அரசுதான் நிறைவேற்றியது, திமுக அரசு எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் பேசி வருகிறார். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.